எக்ஸ்ட்ராவா இழுத்து போட்டுட்டோமோன்னு ஒரு மனசுல இல்ல சார். பயம் வந்துட்டு இருக்கு. டைம் நிஜமாவே ஆபீஸ்லயும் ஒர்க்கு இங்கேயும் இழுத்து போட்டது கொஞ்சம் நம்ம கைக்கு மேல மோர் தேன் ஐ கேன் சூ எடுத்துட்டோமோ அப்படின்னு ஒரு பயம் வருது. எனிவே நீங்கள்லாம் இருக்கேள் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த தைரியத்துல ஆரம்பிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இதை இப்படி பண்ணி கொடு. गोविन्द राम हरे गोपाल कृष्ण हरे राधा रमण हरे गोविन्द गोविन्द राम हरे गोपाल कृष्ण हरे राधा रमण हरे गोविन्द श्री हरि गोविन्द नर हरि गोविन्द मुरारी गोविन्द नारायण श्री हरि गोविन्द नर हरि गोविन्द मुरारी गोविन्द नारायण गोविन्द राम हरे गोपाल कृष्ण हरे राधा रमण हरे गोविन्द अच्युत केशव हरिनारायण गोविन्द गोविन्द नारायण अच्युत केशव हरिनारायण गोविन्द गोविन्द नारायण गोविन्द राम हरे गोपाल कृष्ण हरे राधा रमण हरे गोविन्द नन्दलाला नन्दलाला कृष्ण केशव नन्दलाला 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 कृष्ण केशव नन्दलाला राधा माधव नन्दलाला रास विलोला नन्दलाला राधा माधव नन्दलाला रास विलोला नन्दलाला गोविन्द राम हरे गोपाल कृष्ण हरे राधा रमण हरे गोविन्द राधा रमण हरे गोविन्द राधा रमण हरे गोविन्द सर्वत्र गोविन्द नाम संकीर्तनम् கோவிந்தா गोविन्दा சுபஸ்ரீஜி ரொம்ப ரொம்ப வெரி நைஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you. Thank you. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லிடலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே கலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய தன்வந்திரி மகாவிஷ்ணவே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அமிர்தகலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய தைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அமிர்தகலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய தைலோக்யநாதாய மகாவிஷ்ணவே நமः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நேத்திக்கு வியாழக்கிழமை ஏகாதசி இன்னைக்கு நம்ம இந்த முண்டக்க உபனிஷத் ஆரம்பிச்சோம். ரொம்ப அழகான உபனிஷத். இதுலேருந்தான்
சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற நம்ம பாரத தேசத்தோட மோட்டோவே அதுலேருந்து தான் வருது. சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய உமைகள் இருக்கு, உதாரணங்கள் இருக்கு. சிலந்தி பூச்சி உதாரணம் இருக்கு. இந்த 2 பறவைகள் உதாரணம் இருக்கு. அந்த ஓம்ங்கிற வில்லிலேருந்து தாங்கிற அம்பு அப்படிங்கிற அம்பை வச்சு மெடிடேஷன் பண்றது அந்த உதாரணமும் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு உபனிஷத். உப நீ ஷத் இதுக்கெல்லாம் அர்த்தம் சொன்னோம். இது அதர்வ வேதத்திலேருந்து வருது. அதனால இதோட சாந்தி மந்திரம் மாண்டுக்கிய உபனிஷத்துக்கு சொன்ன சாந்தி மந்திரம் தான் இதுக்கும் வரும். சொல்லலாம். ஓம் பத்ரங் கர்ணேபிः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति. எங்கள் செவிகள் தருணம் மங்களமானவற்றையே நாங்கள் கேட்போமாக. தேவர்களே, எங்கள் கண்களால் மங்களமானவற்றையே நாங்கள் காண்போமாக. உறுப்புகள் உறுதியாக இருந்துட்டு ஸ்துதிக்கும் இந்த உடலுடன் தேவர்களால் அருளப்பட்ட ஆயுட்காலத்தை கழிப்போமாக. யஷேம தேவஹிதை யதாயு ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தஸ்ரவாஹா. புராணங்களில் புகழ்பெற்ற இந்திரன் நமக்கு நல்ல வாழ்வை அருளுவானாக. ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாகா. எல்லாம் அறிந்த பூஷன் நமக்கு நல்வாழ்வை அருளுவானாக. ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷோ அரிஷ்டநேமிஹி. அழியாத சக்கர விழும்புகளை கொண்டை தார்க்ஷன் நமக்கு நல்வாழ்வை அருளுவானாக. ஸ்வஸ்தினோ ப்ரஹஸ்பதிர் ததாது. ப்ரஹஸ்பதி நமக்கு நல்வாழ்வை அருள்வானாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஏன்னா இந்த கரணங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கர்ணங்கள் வழியாதான், இந்த காதல் வழியாதான் நம்ம இப்ப கேட்டு இருக்கோம். இந்த கேட்கறதுனால்தான் நமக்கு இந்த ஆன்மீக பாதையில் இன்னும் முன்னாடி போறதுக்கான வாழ்ப்பு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ அந்த காரணங்கள் நல்லதே கேட்கட்டும், இந்த கண்கள்லாம் நல்லதே பார்க்கட்டும், எல்லா உறுப்பினர்கள் இருக்க எல்லாமே நல்லதே கிடக்கட்டும், எல்லாமே மங்களகரமா இருக்கட்டும் அப்படின்னு இந்திரன்ட்டியும் பூஷன்ட்டியும் தார்க்ஷன்ட்டியும் ப்ரஹஸ்பதிட்டையும் வேண்டிக்கிறோம். ஸோ இந்த உபனிஷத் கேள்வி பதில் சம்வாதம் வந்திருக்கு. இந்த சம்வாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரம்மன், பிரம்மா இல்ல, பிரம்மன் பிரம்மாலேந்து அந்த ஞானம் இந்த குருகுல பரம்பரையில் வந்துட்டு இருக்கு. அதுதான் முதல் 3 ஸ்லோகங்கள்லயும் வருது. எப்படி பாரம்பரியமாக இந்த குருகுல பரம்பரை பார்த்தீங்கன்னா அதிலேந்து தான் இந்த ஞானம் வருது. இந்த ஞானம் வர்றதுக்கு குருதான் காரணம். அந்த குரு யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறாளோ அது ஒரு லீனியேஜ், மேலேந்து கீழே வருது. அது இந்த குரு ஒரு கோச் இல்லை, பணத்தை கொடுத்துட்டு
டியூஷன் டீச்சர் மாதிரி இல்லை. இந்த குரு தானே யாரு இதை விரும்பி வராரோ அவளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். முதல் ஸ்லோகம் ஓம் ब्रह्मा देवानां प्रथमः सम्भूव विश्वस्य कर्ता भुवनस्य गोप्ता स ब्रह्म विद्यां सर्वविद्या प्रतिष्ठा मथर्वाय ज्येष्ठ पुत्राय प्राह. பிரம்மன் தேவர்களில் முதலில் தோன்றியவர் பிரம்மன். பகவானிட நாவிலேந்து வந்தவர். இந்த பிக்சர் எல்லாருக்கும் தெரியும். பார்க்கடலில் பகவான் படுத்துட்டு இருக்கார், சேஷநாகத்தில் உட்கார்ந்து படுத்துட்டு இருக்கார். அவரோட நாவிலேந்து ஒரு தாமரை புஷ்பம், அந்த புஷ்பத்தில் பிரம்மர் வசிக்கிறார். சோ அதுலேந்து பகவான்டேந்து முதல் கிரியேஷன் என்ன? பிரம்மன். பிரம்மனுக்கு பகவான் என்ன சொல்றார்? இது நான் எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன், இப்ப நீ என்ன பண்ணுமோ பண்ணுங்கிறார். சோ பகவான் சொல்ற பிரம்மன் தான் எல்லாம் பண்றது. பிரம்மன் தான் பிரபஞ்சத்தை படைத்து அதை காத்தவர். விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா. அவர்கிட்ட தான் எல்லா நாலேஜ் இருக்கு. எந்த நாலேஜ்? பிரம்மனுடைய நாலேஜ், பிரம்மனுடைய ஞானம் அவர்கிட்ட இருக்கு. அதான் பிரம்ம வித்யா. அந்த பிரம்ம வித்யா அது என்னது? சர்வ வித்யா பிரதிஷ்டாம். எல்லா வித்யாக்களும் மூலமாக இருக்கிறது இந்த பிரம்ம வித்யா. அந்த பிரம்ம வித்யா யாரு கொடுக்கிறார்? தன்னோட ஜேஷ்ட புத்திரன், மூத்த மகனுக்கு. அந்த மூத்த மகன் பேர் அதர்வ. அந்த அதர்வ முனிவருக்கு அவர் பிராக உபதேசித்தார். இப்ப எப்படி அவர் வந்தார்? அவருக்கு என்ன மகன்? எப்படி மகன் பிறந்தா? இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் தேடின்னு இருக்க வேண்டிய தேவையில்லை. இந்த உபனிஷத்துல கூறியபடி பிரம்மன் தான் முதல்ல வந்தவர். பிரம்மனால் தான் இந்த பிரபஞ்சம், இந்த புவனம் எல்லாமே அவர்தான் பிரதிஷ்டாபனம் பண்ணியிருக்கார், அவர்தான் காப்பாத்துறார். அவர் தன்னுடைய ஜேஷ்ட புத்திரனான அதர்வனுக்கு இந்த பிரம்ம வித்யா, அந்த பிரம்ம வித்யா தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அதை அவர் அவனுக்கு கற்பித்தார். ஃபர்ஸ்ட் பிரம்மன், அதுக்கப்புறம் அதர்வன். அடுத்த ஸ்லோகம் अथर्वणेयां प्रवदेत ब्रह्मार्थवा तं पुरोवाचाङ्गिरे ब्रह्मविद्यां स भारद्वाजाय सत्यवाय प्राह भारद्वाजोऽङ्गिरसे परावराम्. अथर्वणे, अथर्वருக்கு கொடுத்த இந்த பிரம்ம ஞானம், அதர்வர் அங்கீரசருக்கு இந்த பிரம்ம வித்யா கூறினார். அங்கீரர் அதை சத்யவாகன் அப்படிங்கிற பாரத்வாஜ குலத்தில் பிறந்தவருக்கு அதை உபதேசித்தார். இந்த சத்யவாகன் அங்கீரசருக்கு இந்த பிரம்ம ஞானத்தை பராவராம், பழசிலேந்து புதுசு, அதாவது பாரம்பரியமாக பழைய குருட்டேந்து புது குருக்கு இந்த பிரம்ம வித்யா, குரு ஒரு குரு இன்னொருத்தருக்கு சொல்லி, அந்த சிஷ்யன் இன்னொருத்தருக்கு சொல்லி, அந்த சிஷ்யன் இன்னொருத்தருக்கு சொல்லி, அப்படின்னு பிரம்மர், அதர்வர், அங்கீர, சத்யவாகாய, அங்கீரச அப்படின்னு 5 குருட்டேன்னு சிஷ்யன் அப்படின்னு வந்திருக்கு. இப்ப கடைசியாக இந்த 6வது சிஷ்யன், இந்த 5வது குருட்ட கேட்கிறான். 6வது சிஷ்யன் ஷௌனகா. என்ன கேட்கிறான்? ஷௌனகோஹ வை மகாஷாலோங்கிரசம் விதிவது பசன்ன பப்ரச்ச கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி. ஷௌனகர் மகாஷாலம்,
அதாவது ஷாலானா அந்த காலத்துல யாகங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஷாலா இருந்தது. அந்த மாதிரி ஒரு மகாஷாலா நடத்தின்னு இருக்கிறவர் அவர் வந்து அங்கிரசர்கிட்ட கேட்கிறார். எப்படின்னா விதிவ துபசன்ன, விதிவ விதி பிரகாரம், உபசன்னக அருகிண்டு, பப்ரச்ச கேட்டார். என்ன கேட்டார்? கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி. கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே, எதை அறிந்த பின் சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி, எல்லாமே அறிந்தது. இதுல வந்து இந்த காலங்காலமாக வந்துட்டு இருக்கு. அங்கீரஸ் வரைக்கும் வந்திருக்கு. அவர்கிட்ட இந்த ஷவுனகாங்கிறவர் கேட்கிறார். இந்த ஷவுனகா வந்து ஞானி, கிரகஸ்தான். அவர் வந்து மகாஷாலா நடத்தியிருந்தார். அப்படின்னா நிறைய ஷாலா, நிறைய இந்த மாதிரி யாகம் பண்றதுக்கான இடம் வச்சிருந்தார். அப்படின்னா அவர்கிட்ட நிறைய பணமும் வந்திருக்கு. கிரகஸ்தர் நிறைய பணம் வச்சுருக்கார். அண்ட் இந்த யாகங்கள்லாம் தானும் பண்ணிட்டு இருக்கார். அவர் வந்து விதி பிரகாரம் வர. சோ இந்த மாதிரி ஞானம் வரணும்னா முதல்ல இந்த உலகத்தை எல்லாம் அனுபவிச்சிருந்தாலும் அத வந்து ஒரு நல்ல வழியில அனுபவிச்சிருக்கார். இந்த மாதிரி ஷாலாவெல்லாம் நடத்திருக்கார். தானே எல்லாம் ரிச்சுவல்ஸ் எல்லாம், பூஜை புனஸ்காரம் எல்லாம் கத்துண்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். சோ இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நமக்கு தோணினாலும் இது வந்து நம்மை பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு வழி. இந்த உலக அனுபவங்கள், இந்த ரிச்சுவல்ஸ், இந்த பூஜைகள் புனஸ்காரங்கள், நமக்கு வேதங்கள் மூலம் வர இந்த மாதிரியான டீச்சிங்ஸ், இதெல்லாம் நம்ம பண்ணணும், இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். அப்பதான் நம்மளால அந்த பக்குவம் வரும் இந்த பிரம்ம ஞானத்துக்கு வரதுக்கு. எல்லாமே பிரம்மன், எல்லாமே மாயை அப்படின்னு எனக்கு எல்லாம் புரிஞ்சுடுத்து அப்படின்னு இருக்க முடியாது. ஏன்னா அது நடக்காது. அது நம்மள யோசிக்கிறதுக்கு ஒரு செகண்ட்ல எல்லாமே பிரம்மன், எல்லாமே மாயை, எல்லாமே பிரம்மன்லேருந்து தான் வந்து, நானும் பிரம்மன், இதெல்லாம் சொல்றதுக்கு எவ்வளவு ஈஸியா இருந்தாலும் அதை ஒரு நிமிஷம் கூட நம்மளால கடைப்பிடித்த முடியாது. ஒரு நிமிஷம் கூட நம்மளால அந்த தாட் நம்மளோட இருக்காது. சோ அந்த ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி, அந்த லெவல் ஆஃப் ஒரு பக்குவம் வரத்துக்கு இந்த மாதிரியாக தன்னோட நாலேஜ் வளர்த்துண்டு, தன்னோட பக்தியை வளர்த்துண்டு, தன்னோட கர்மங்கள்லாம் பண்ணிண்டு அதுக்கப்புறம் தான் அந்த மனப்பக்குவம் வரும். இப்பதான் ஒரு ஐடியல் ஸ்டூடெண்ட் ஆக முடியும். அப்பதான் ஒரு குரு கிடைக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் வந்தப்புறமும் விதி பிரகாரம் குருட்ட போனோம். இந்த குருட்ட போறதும் ரொம்ப அந்த குரு மேல ஒரு பணிவும் ஒரு சத்தையும் அதையும் எடுத்துட்டு போனோம். அதுக்குன்னு விதிமுறைகளும் இருந்திருக்கு அந்த காலத்துல. இப்பவும் நம்ம வந்து நம்ம குருட்ட போனோம்னா, பர்டிகுலர்லி பாட்டு கத்துக்க போறோம், இந்த மாதிரியான ஒரு விஷயம் போறோம்னா அதுக்குன்னு ஒரு விதிமுறை எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். ஜஸ்ட் போய் பைசா கொடுத்துட்டு எனக்கு சொல்லித்தா அப்படின்னு சொல்றது இல்லை நம்ம.
அந்த குருக்காக நம்ம ஏதான ஒரு பழமோ பூவோ ஏதான எடுத்துன்னு போறோம், அவரை வணங்கிட்டு அப்புறமா தான் இந்த கத்துக்கணுங்கிற ஒரு ஆசையை அப்பதான் தெரிவுபடுத்தணும். அந்த காலத்துல என்ன பண்ணுவாள்னா, இந்த வாச கதவு இருக்கே, அதாவது வாசல் இருக்கே, வீடும் வெளியும் இல்லை உள்ளேயும் இல்லை அந்த மிடில்ல, அங்க விளக்க வைப்பாளாம். மத்திய தீபம். அந்த மத்திய தீபம் வந்து உள்ளேயும் ஒளி வைக்குமா, வெளியும் வெளியில ஒளி வருமா. அதாவது அந்த உள்ள இருக்கிற வெளியும் வெளியில இருக்கிற அந்த வெளியும் ரெண்டும் கலந்துக்கணும். அதான் குரு சிஷ்யன். முழு ஹியூமிலிட்டியோட குருட்ட போகணும். இப்ப கூட நிறைய ஆசிரமத்துல எல்லாம் குருகுல வாசம் போனோம் அப்படின்னா இருந்தாலும் அதுக்குன்னு முறைப்படி வச்சுட்டு இருக்கால. அந்த காலத்துல என்னன்னா அந்த விறகுகள் எடுத்துன்னு போவா. ஏன்னா அந்த அந்த ஆசிரமத்துக்கு என்ன தேவைப்படுறதோ அதெல்லாம் எடுத்துன்னு போறது. ஏன் இவாதான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாச்சே, இவாதான் பரம் முனியாச்சே, அவருக்கு எதுக்கு நம்ம ஏதாவது எடுத்துன்னு போனோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நம்ம காமிக்கிற அந்த மரியாதை, அதுக்காக எடுத்துன்னு போறோம். அதுக்காக நமக்கு வேணுங்கிறத எடுத்துன்னு போலாமே அப்படின்னா இல்லை. அந்த மனத்துக்கு என்ன தேவைப்படுறதோ அதை எடுத்துன்னு போகணும். இதுதான் விதி. சோ இந்த விதி பிரகாரம் இந்த சௌனகர் வந்து அவரோட குரு அங்கிர முனிவர்கிட்ட போறார், கேட்கிறார். என்ன கேட்கிறார்? கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி. கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே. பகவோ அப்படின்னு பகவான் மாதிரி தன்னோட குருவை சொல்றார். பகவானுக்குன்னு லட்சணங்கள் இருக்கு. யாரும் பகவான் கூப்பிட முடியாது. பகவானுக்குன்னு லட்சணங்கள் இருக்கு, 6 லட்சணங்கள். பக அப்படின்னு. சோ இங்க வந்து அவரை குருவ பகவோ அப்படின்னு கூப்பிடுறாரு. கஸ்மின்னு பகவோ, எதை வச்சிருக்கணும், எதெல்லாம் எது வேணும் பகவோ, எதை அறிந்த கஸ்மின்னு விஜ்ஞாத, எதை அறிந்த பின் சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி, எல்லாமே நமக்கு புரியுமோ. சோ இந்த மாதிரி நம்ம உபனிஷத், கேனோபனிஷத்லயும் இதே மாதிரி ஒரு கேள்வி வச்சுதான் ஆரம்பிக்கிறா. கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மன கேன பிராண பிரதம பிரேதி யுக்தः கேனேஷிதாம் வாச்சமினாம் வதந்தி சதுக்ஷ்ரோத்ரன் கௌ தேவோ யுனக்தி அப்படின்னு கேனோபனிஷத்து ஆரம்பிக்குது. என்னன்னா, எவரால, யார் சொல்லி இந்த மனசு எல்லா பொருள்கள் மேலும் அதோட ஒளியை வீச முடியுது? யார் சொல்லி இந்த பிராணா நமக்கு வருது? யாரால என்னால பேச முடியறது? அது என்ன ஒரு இன்டெலிஜென்ஸ் அதனால என்னோட கண்ணையும் என்னோட காதையும் பார்க்கவும் கேட்கவும் வைக்கிறது? சோ இந்த மாதிரி ஒரு குருட்ட போய் கேட்கிறோம் அப்படின்னா, கேள்வி கேட்கிறோம்னா, இந்த மாதிரி நல்ல வேலை மியூட் பண்ணிக்கல, இந்த மாதிரி கேள்விகள் வந்து அந்த மாதிரி இருக்கணும். குருட்ட போய் உங்க உடம்பு எப்படி இருக்கு, உங்க ஆசிரமம் எப்படி நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு எப்படி சாப்பாட்டுக்கு என்ன வேணும், இந்த மாதிரியான கேள்விகள் வரக்கூடாது. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? இந்த மாதிரி கேள்விகள் எப்படி இருக்கணும்னா, நமக்கு வந்து அவர்கிட்டேந்து இந்த பிரம்ம வித்யா நமக்கு வந்தானும் அதுக்கான கேள்விகள் இருக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு கேள்விதான் சௌனகர் கேட்கிறார். எது அது, எதை அறிந்த பின் நான் எல்லாத்தையுமே அறிய முடியும்? சோ இந்த மாதிரி
ஷவுனக்கர் தன்னோட குருட்ட கேட்கிறார். எப்படின்னா பணியோடு விதி பிரகாரம் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்புல அவர் போறார். அப்பதான் இந்த மாதிரி கேள்விகள் கேட்க முடியும். அப்பதான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வர முடியும். வேதாந்தத்துல ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு 4 குவாலிபிகேஷன் கொடுத்திருக்கா. சாதன சதுஷ்டயா. சதுஷ்டயா 4 விதமான சாதனங்கள், 4 குவாலிபிகேஷன் வேணும். எதுக்கு? ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு. என்னன்னா விவேக முதல்ல. எது பிரம்மன் எது இந்த மாயை அப்படிங்கிறதுக்குள்ள இந்த விவேகம் வேணும், வேறுபாடு பார்க்கறதுக்கு. அப்புறம் வைராக்கியம் வேணும். வைராக்கியம்னா டிஸ்பேஷன், அதாவது ஒரு 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 பிணைப்பின்மை வேணும். அதுக்கப்புறம் ஷட் சம்பத்தி, 6 சம்பத்தி வேணும். அதாவது இந்த 4க்குள்ளேயே 3வது ஷட் சம்பத்தி, அதாவது 6 சம்பத்தி வேணும். என்ன? ஷம, மைண்ட கண்ட்ரோல் பண்றது. அடுத்தது தம, உடம்ப கண்ட்ரோல் பண்றது. உடம்ப கண்ட்ரோல் பண்றது, உடம்புக்குள்ள இருக்கிற இந்த இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது. 3வது உபராத்தி. உபராத்தினா இந்த இந்திரியங்கள்னால நமக்கு வர இந்த என்ஜாய்மெண்ட்ல இருந்து பின்னாடி வருது, தன்னை தானே விடுவிடுத்துக்கிறது. அது உபராத்தி. 4வது திதிக்ஷா. என்ன ஆனாலும் நான் இந்த வழியில இருந்து இந்த வழியை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம், ஒரு ஒரு ஃபார்ட்டிடியூட். 5வது ஸ்ரத்தா. ஸ்ரத்தை வேணும், ஃபெய்த். தான் குரு நமக்கு என்ன சொல்றாரோ அது நிஜம்தான், அது கரெக்டா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தை இருக்கணும். இந்த கேள்வி கேட்டுட்டு அவர் என்ன பதில் சொல்றாரோ நான் யோசிக்கிறேன், அவரோட பதிலும் பக்கத்துல இருக்கிற குரு இருக்காரு அவரோட பதிலும் ஒன்னா இருக்கா, எந்த பதில் பெட்டரா இருக்கு, அதுக்கு தகுந்தாப்புல நடத்துப்பேன் அப்படின்லாம் இல்ல. ஸ்ரத்தையோட இருக்கணும். இப்பெல்லாம் என்ன, எங்க டீச்சர் ஏதோ சொல்லி கொடுத்துருக்கா, நான் முதல்ல கூகுள்ல பாக்குறேன் அது என்ன சொல்றதுன்னு. அப்புறம் எது கூகுள் சொல்றதோ அதான் கரெக்ட், டீச்சர் சொல்றது தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த குரு மேல நமக்கு ஸ்ரத்தை இல்லை. அந்த மேல குரு மேல இருக்கிற ஸ்ரத்தை இல்லைன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த நாலேஜ் நமக்கு வராது, அந்த ஞானம் நமக்கு வராது. சோ ஸ்ரத்தை. அடுத்தது சமாதான. சமாதானம் என்ன? ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன். முழு கவனமும் அந்த குரு என்ன சொல்றாரோ அது மேல இருக்கணும். வேற ஏதோ விளையாட்டும் வேற ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன்லயும் போகாம முழு மனதும் இது மேல இருக்கணும். சோ இந்த ஷட் சம்பதி, ஷம தம உபரதி திதிக்ஷ ஸ்ரத்தா சமாதான, இது 3வது. 4வது முமுக்ஷுத்வம். முமுக்ஷுத்வம்னா சீக்கிங், தேடுறது. இந்த சம்சாரத்தை விட்டுட்டு இந்த ஆன்மீக பாதையை தேடுறது, இந்த பகவானோட ஒன்று சேரணும், இந்த ஜென்மம் திரும்பி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதையை தேடுறது. சோ இந்த மாதிரியான இந்த 4 சதுஷ்ட சாதனமும் இவர்கிட்ட இருக்கிறதுனால இவர் போய் தன்னோட குருட்ட கேட்கிறார், நான் எதை அறிந்த பின் எனக்கு வேற எதுவும் அறிய தேவையில்லை. சோ இப்ப நம்ம ஏதாவது கத்துண்டோம்னா அதை பத்தி தான் நம்ம கத்துக்க முடியும். பாட்டு பத்தி கத்துக்கணும்னா பாட்டு தான் தெரியும். எக்கனாமிக்ஸ் பத்தி கத்துனா எக்கனாமிக்ஸ் தெரியும். சயின்ஸ் பத்தி படிச்சா சயின்ஸ் பத்தி தெரியும். சயின்ஸ பத்தி படிச்சுட்டா மியூசிக் பத்தி தெரியாது. மியூசிக் பத்தி படிச்சுட்டா எக்கனாமிக்ஸ் தெரியாது. ஆனா இவர் என்ன கேக்குறார்? எது ஒன்று அதை நான் கத்துண்டா எல்லாமே கத்துண்ட மாதிரி. அதுக்குதான் இந்த காரணம், காஸ், அது தெரிஞ்சிட்டுனா காஸ் அண்ட் எஃபெக்ட்
மூலமா எது இருக்கோ அதை கத்துண்டா எல்லாமே கத்துண்ட மாதிரி. இப்ப இந்த கோல்டு அண்ட் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் பத்தி நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், மாண்டூக்கிய உபனிஷத்துலயும் சொல்லியிருக்கோம். அந்த கோல்டு தான் நெக்லஸ் ஆகும், இயரிங் ஆகும், பிரேஸ்லெட் ஆகும், தனித்தனியா வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கோல்டு தெரிஞ்சா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. இந்த களிமண்ணை தெரிஞ்சா களிமண்ணால இருக்கிற எல்லா பாட்டையும் தெரிஞ்ச மாதிரி. சோ அந்த பாட்டோட ஒவ்வொரு விஷயமும் தெரியணும்னு இல்ல. இந்த பாட்டை அறிந்தா, இந்த களிமண்ணை அறிந்தா பாட்டை பத்தி எல்லாம் தெரியும் நமக்கு. இப்ப எல்லாருக்கும் அந்த பிள்ளையார் முருகனோட ஸ்டோரி தெரியும். மாம்பழம் கொடுத்தார், நாரதர் வந்து மாம்பழம் வந்து கொடுக்கிறார். இந்த மாம்பழம் யாருக்குன்னா, யாரு இந்த பிரபஞ்சத்தை 3 வாட்டி சுத்திட்டு வராளோ அவளுக்கு இந்த மாம்பழம் அப்படிங்கிறார். முருகர் உடனே மயில் வாகனத்துல ஏறி, நான் முதல்ல போய் எல்லாத்தையும் சுத்திட்டு வரேன், எனக்கு தான் இந்த மாம்பழம் அப்படிங்கிறார். பிள்ளையாரோ அவர்கிட்ட இருக்கிறது சின்ன ஒரு மூஞ்சூர், அவர்கள் எப்படி அதுல வேண்டி என்ன பண்ண முடியும், அங்கேயே நின்றுட்டு இருக்கார். தேவி கேட்கிறா, என்னாச்சு உனக்கு, இந்த பழம் வேண்டாமா அப்படிங்கிறார். வேணும் எனக்கு இந்த பழம். பின்ன சும்மா இருக்கியே அப்படின்னா, சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவரையும் பார்வதி மாதாவையும் 3 வாட்டி சுத்திட்டு, நீங்க தான் எனக்கு பிரபஞ்சம் மாதிரி, உங்களை சுத்தினால் பிரபஞ்சத்தை சுத்தினது சமம், அதனால நான் ஒண்ணு சுத்தினேன், எனக்கு இந்த பழத்தை கொடுங்க. ஒரு பழத்தை கொடுத்து சாப்பிட்டுறார். முருகனுக்கும் ஒரு இதெல்லாம் ஸ்டோரி. சோ என்னன்னா, பரமேஸ்வரனையும் அவரோட பார்வதியும் தான் இந்த பிரபஞ்சம். அவரை சுத்தினார் பிரபஞ்சத்தை சுத்தின போல, அதுபோல இந்த பிரம்மன் ஒரே ஒரு நாலேஜ், அதை அறிஞ்சா எல்லாமே அறிஞ்ச போகுது. ஏன்னா எல்லாமே அதோட அதுலேன்னு வந்ததுதான். தண்ணியோட ஒரு தண்ணி தான் அதோட அதுலேன்னு வந்ததுதான் அலைகள். சோ இந்த நீரை பத்தி தெரிஞ்சா இந்த அலைகள் பத்தி தெரியும். இந்த காஸ், அதுக்காக அந்த அலை பத்தி, அதாவது எல்லா விஷயத்திலையும் பத்தியும் நமக்கு எல்லாத்துமே டீட்டெயில் தெரியுமா அப்படின்னா இல்லை. என்சைக்ளோபீடியா இல்லை. ஆனால் எல்லாமே இதுலேருந்து வந்ததுதான். சோ அதனால எதுலேருந்து வந்ததோ அதை தெரிஞ்சா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. சோ அதுதான் ஷௌனக்கா கேட்கிறார், எதை ஒன்றை அறிந்தால் எல்லாமே அறிந்த போல. இந்த நிஜத்தை அறிஞ்சா எல்லாமே தெரிஞ்ச போல. இப்ப இந்த ஆதாயம், அது கலர் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அது சம்டைம் ப்ளூவா தெரியும், சம்டைம் ரெட்டா தெரியும், சம்டைம் பிங்கா தெரியும். ஆனா நமக்கு எது நிஜம்னு தெரியும். அதனால அந்த கலர் வந்துட்டு போறது, எனக்கு தெரியும் எங்கேருந்து வருதுன்னு. அந்த கயர் வந்து சம்டைம்ஸ் பாம்பா தெரியும், சம்டைம்ஸ் ஹாரமா தெரியும், சம்டைம்ஸ் பூமியில வந்த கிராக் போல தெரியும். ஆனா அந்த அந்த கயற்றை யார் அறிந்தவளோ அவளுக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் மித்தியை தான், எல்லாமே மித்தியை. எதை அறிந்தா எல்லாமே அறிய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப புத்திசம் பத்தி படிச்சேன்னா புத்தருக்கு எல்லாமே தெரியும், ஆம்னிசியன்ட். புத்தருக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அண்ட் புத்தர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே இல்யூஷன், ஒன்றுமே நிஜமில்லை அப்படின்னா, நிஜமில்லாத இவருக்கு தெரியுமா? கான்ட்ரடிக்டரியா இருக்கு. அப்படி இல்லை.
அவருக்கு அதோட நிஜத்தை தெரியும். அதனால்தான் அவர் அம்னிசியன். அதாவது எல்லாமே மித்யா அப்படிங்கிற நிஜத்தை தெரியும். அது எங்கேருந்து வருதுங்கிறது தெரியும். அந்த மித்யாவும் எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியும். சோ அந்த கேள்விதான் ஷௌனகா தன்னோட ஆச்சாரியிட்ட கேட்கிறார். கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி அப்படின்னு அவரோட குரு அங்கிரர்கிட்ட கேட்கிறார். அதுக்கு அங்கிரர் அடுத்த 4வது ஸ்லோகத்துல பதில் சொல்றார். தஸ்மை ச ஹோவாச்ச द्वे विद्ये वेदितव्ये इति हस्म यद् ब्रह्मविदो वदन्ति परा चैवा परा च यद् ब्रह्मविदो वदन्ति परा चैवा परा च தஸ்மை ச ஓவாச்ச தஸ்மை அவருக்கு ச அவர் ஹ உண்மையாக நிச்சயமாக உவாச்ச சொன்னார். என்ன சொன்னார்? துவே 2 வித்யே வித்யா ஞானங்கள் வேதிதவ்யே அறியப்பட வேண்டியவை 2 வித்யா இதி என்று ஹ நிச்சயமாக ஸ்ம பழமையான மரபுப்படி யத் என்று பிரம்மவிதஹ பிரம்மஞானிகள் வதந்தி சொல்கிறார்கள் பரா உயர்ந்த அறிவு ச மற்றும் ஏவ உண்மையில் அபரா கீழ்மட்ட அறிவு ச மேலும். சோ அவரிடம் அங்கிரர் கூறினார், அறியப்பட வேண்டிய அறிவு 2 வகை உள்ளது என்று பிரம்மஞானிகள் கூறுகின்றார். அவை பரா உயர்ந்த அறிவு மற்றும் அபரா கீழ்மட்ட அறிவு ஆகும் அப்படின்னு சௌனகர் சொல்ற. திருப்பி ஒவ்வொரு ஷண்முகா பார்க்கலாம். தஸ்மை ச ஹோவாச்ச தஸ்மை ச ஹ உவாச்ச தஸ்மை ச ஹோவாச்ச द्वे विद्ये द्वे विद्ये वी में लागात கொடுத்து द्वे विद्ये वेदितव्ये इति हस्म इति ह स्म इति हस्म यत् ब्रह्मविदो वदन्ति पराचैवा पराच पराच इव अपराच पराचैवा पराच तस्मै स उवाच द्वे विद्ये वेदितव्ये इति हस्म यत् ब्रह्मविदो वदन्ति पराचैवा पराच. சோ இந்த ஞானம்ங்கிறது 2 விதம் அப்படின்னு பிரம்மனை அறிந்தவா சொல்லியிருக்கா அப்படிங்கிற. நான் சொல்லல, பிரம்மனை அறிந்தவா சொல்லியிருக்கா. சோ இந்த நம்ம தர்மத்துலதான் எப்பொழுதுமே நம்ம நமக்கு முன்னாடி இருக்கிற சொல்றவாளை பத்தி தான் சொல்றோம். அவா சொல்றா அப்படின்னு. ஆனா இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா அவா சொன்னான்னா உனக்கு மார்க்ஸ் கிடையாது. உனக்கு மார்க்ஸ் எப்ப கிடைக்கிறா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னானா. அதான் பெரிய டிஃபரன்ஸ். நான் சொல்றேன்னு நீங்க இப்ப சொன்னாலும் இன்னொருத்தர் பண்ணின விஷயத்துக்கு மேலதான் நீங்க அதுல இருந்து எடுத்து நீங்க சொல்ல முடியும். அது தப்பா இருந்தால் கூட அது தப்பு அப்படின்னு அதை அறிந்த பிறந்தான் அவ கண்டுபிடிச்ச அவ பண்ண வேலை எல்லாத்தையும் அறிந்த பின் தான் உங்களோட வேலை. சோ ஆனா நம்ம அப்படி சொல்றது இல்லை. எப்பொழுதுமே என்ன சொல்றார்? பிரம்மனை அறிந்தவா பிரம்மவிதா அவா வதந்தி அவா சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா? 2 விதமான
ஞானங்கள் இருக்கு. பரா, அபரா. அப்பரா அப்படின்னா கீழ்மட்டமான, கீழ கீழ் அறிவு. பராங்கிறது மேல்மையான அறிவு. ஆதிசங்கர் சொல்ற இந்த அப்பரா, அபராயி வித்யா அவித்யா. இந்த அபராயி வித்யா, அதாவது எல்லாத்தோட டீட்டெயிலும் கண்டுபிடிச்சுட்டு அதை ஒன்னொன்னா தெரிஞ்சுட்டு இருக்கிறது, அது அபரா வித்யா. அது அவித்யா. எவ்வளவோ கஷ்டப்பட்டு டாக்டரேட் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறது அவள்கிட்ட போய் சொன்னேன்னா, நீ படிக்கிறதெல்லாம் அவித்யா அப்படின்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? ஆனா சங்கரர், ஆதிசங்கரர் முகத்துல எல்லாருக்கும் தான் சொல்லுவார், அபராயி வித்யா அவித்யா. இந்த அபராயி வித்யாங்கிறது லோவர் நாலேஜ், கீழ் நாலேஜ். இந்த டீடைல்டு நாலேஜ் ஒன்னொன்னோட பத்தியும் இருக்கான இந்த முருகன் போன மாதிரியான நாலேஜ். பிரபஞ்சம்னா எல்லா பிரபஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றதுதான், டீடைல்டா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாரே, அது அது அபராவித்யா. பராவித்யா அது பிரம்மனின் ஞானம். சோ இந்த மாதிரி ரெண்டு விதமான ஞானங்கள் இருக்கு. பராச்சைவா பராச்ச, பராச்ச இவ அபராச்ச அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வித்யா இருக்கு. துவே வித்யே வேதித்தவ்யே இதி அஸ்மா யத் பிரம்மவிதோ வதந்தி. பிரம்மனை அறிந்தவா இத சொல்லியிருக்கா. என்னன்னா இந்த மாதிரி ரெண்டு இருக்கு, பரா வித்யா அபரா வித்யா. சோ அந்த பராவித்யா அபராவித்யா என்ன, இந்த அபராவித்யா என்ன, அது அடுத்த ஸ்லோகத்துல வரும். தத்ரா பரா ருக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ தர்வவேத शिक्षा कल्पो व्याकरणं निरुक्तं छन्दो ज्योतिषमिति अथ परायया तदक्षरमधिगम्यते. तत्र அவற்றில் अपरा கீழ் அறிவு, ரிக்வேத, யஜுர்வேத, சாமவேத, அதர்வவேத, சிக்ஷா, சிக்ஷாங்கிறது உச்சரிப்பு, கல்பக நடைமுறை, வியாக்கரணம் இலக்கணம், நிருக்தம் செய்யுள் சொல் விளக்கம், சந்தக சந்த மீட்டர்ஸ், ஜோதிஷம் ஜோதிஷம்னா காலம் பத்தி, இதி என்று, அத அடுத்து, பரா உயர்ந்த அறிவு, யயா இதனால், தத் அந்த, அக்ஷரம் அழிவற்றது, அதிகம்யதே அடையப்படுகிறது. சோ அவற்றில் கீழ்மட்ட அறிவாக ருக் யஜுர் சாம அதர்வ வேதங்கள் மற்றும் உச்சரிப்பு, சடங்குமுறை, இலக்கணம், சொல் விளக்கம், சந்த, காலகணித்தம் முதலியவை அடங்கும். ஆனால் உயர்ந்த அறிவு என்பது இதன் மூலம் அந்த அழிவற்ற பரம்பொருளை அடையச் செய்யும் அறிவாகும். திருப்பி அந்த ஸ்லோகம் சொல்லலாம். தத்ராப்பரா ருக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ தர்வவேதः शिक्षा कल्पो व्याकरणं निरुक्तं छन्दो ज्योतिषमिति अथ परा यया तदक्षरमधिगम्यते. சோ கீழ் நாலேஜ் என்னன்னா வேதங்கள் எல்லாமே, எல்லா வேதங்களும், ருக்வேதம் யஜுர்வேதம். ருக்வேதம் பொயட்ரி, போயட்டிக்கா வருது. யஜுர்வேதம் புரோஸ் மாதிரி வரும். சாமவேதம் அதையே சங்கீதமா வருது, சாமம், சாமவேதம். சோ அது அஸ்மா. அப்படின்னா என்ன, பாக்கி வேற வித்யாக்கள், மியூசிக்கா இருக்கட்டும், பூஜை புனஸ்காரங்களா இருக்கட்டும், உபனிஷதுகளா இருக்கட்டும், இதெல்லாம் அபராவித்யா. வேதங்கள்
உபனிஷதங்கள், இந்த சங்கீதம், பூஜை புனஸ்காரம், அப்புறம் சிக்ஷா. சிக்ஷானா நம்ம வந்து எஜுகேஷன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இதோட மீனிங் என்ன? உச்சரிப்பு, ப்ரனன்சியேஷன். சம்ஸ்கிருதம்ங்கிறது ஒரு ரொம்ப சயின்டிபிக்கான நாலேஜ் லாங்குவேஜ். அதை ஒருத்தர் வந்து கத்துண்டால்னா அதை வேற விதமா சொல்லவே முடியாது. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம், அது என்ன எழுதுறான்னே புரியாது. டிஓயூஜிஹெச் டஃப், டிஹெச்ஆர்ஓயூஜிஹெச் த்ரூ. ஸோ அதோட லாங்குவேஜ் வச்சு நம்மளால எப்படி சொல்லணுங்கிறது நான் அதை சொல்லறதுக்கே முடியாது. ஆனா சம்ஸ்கிருதம் அப்படி இல்லை. அதை எப்படி படிக்கணுங்கிறது அவ்வளோ கிளியரா இருக்கு. கொஞ்சம் மாறினா கூட அதோட அர்த்தம் மாறிடும். இந்த அசுரர்கள்லாம் யாகம் பண்றாளாம் தேவலோகத்து மேல அட்டாக் பண்றதுக்கு. எப்பொழுதுமே பண்றதுதான் அவ. அதாவது இந்த இந்திரனிய அழிக்கிறதுக்காக யாகம் பண்றா. யாகங்களெல்லாம் பத்தி நல்லா அறிஞ்ச ஆச்சாரங்களை வச்சுட்டு இந்த யாகத்தை பண்ண சொல்றோம். அது எப்படி நிறுத்தணும் தெரியல. சரஸ்வதி தேவி வந்து அந்த யாகம் பண்றவோட நாக்குல ராங்கா எழுதிடுற, தப்பா எழுதிடுற, நாக்கு பிசக ஆரம்பிச்சு. சோ வேர்ட் அதேதான். இந்திர சத்ரு வந்துற, இந்திரன்கிற சத்ருவை அழிக்கணுங்கிறது. இதை சொல்லும் முறையில கொஞ்சம் பிசகிட்டா இந்திரன் அந்த சத்ருவை அழிக்கணும் அப்படின்னு ஆயிடும். சோ அந்த மாதிரி ஒரு பெசகான ஒரு யாகம் பண்ணிடுறா. சோ அந்த யாகத்திலேருந்து பித்தாசுரன் வரார், எல்லாரையும் தேவர்கள் எல்லாம் அழிச்சுட்டு இருக்கார். அப்ப அந்த தேவர்கள் எல்லாம் ததீச்சி முனிகிட்ட போய் அவரோட முதுகெலும்பை கேட்கிறா. அந்த முதுகெலும்புல இருந்து தான் வஜ்ரா வருது. அந்த வஜ்ரத்தை வச்சுட்டு ததீச்சி முனி, பரமமுனி, அவருக்கு தெரியும் இந்த உடம்பு நம்மளோட இல்லை அப்படிங்கிறது. சோ அவர் உடம்பு அப்படியே கொடுத்துடுறாரு. அதுல இருந்து அந்த வஜ்ரா அதை வச்சுட்டு அந்த அசுரனை அழிச்சிடுறா. சோ என்ன சொல்றாருன்னா, அந்த இந்த சிக்ஷா அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் அது அவ்வளவு முக்கியமானது. இப்ப நாம வந்து இந்த கீதையை படிச்சிருக்கோம், பஜகோவிந்தம் படிச்சிருக்கோம், ராமரக்ஷா ஸ்தோத்திரம் படிச்சிருக்கோம். அதோட உச்சரிப்பு மேல ஏன் நம்ம அவ்வளவு கவனிப்பு கொடுக்கிறோம்? ஏன்னா அதுல இருந்து கொஞ்சம் பிசகினா அதோட அர்த்தம் மாறிடுறது. பகவானோட வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அதுக்காக தான் அந்த உச்சரிப்பு மேல நம்ம அவ்வளோ ஒரு கவனம் கொடுக்கணும். சோ அது சிக்ஷா. அடுத்தது வியாக்கரணா. வியாக்கரணானா இலக்கணம், அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த வியாக்கரணம் நமக்கு வந்து பகவான்கிட்டேன்னு வந்திருக்கு. இந்த பனினிங்கிறவர் தான் இந்த வியாக்கரண சூத்திரெல்லாம் பண்ணியிருக்கா. அதை வந்து நமக்கு கொடுத்தது பதஞ்சலி. இந்த பதஞ்சலிக்கும் ஒரு கதை இருக்கு. எப்படி விஷ்ணு வந்து அவதாரம் எடுக்கிறாரோ அதே மாதிரி இந்த விஷ்ணுவோட சேஷநாகமுக்கும் ஒரு அவதாரம். அந்த அவதாரம் தான் இந்த பதஞ்சலி. இந்த பதஞ்சலி வந்து இந்த பணினியோட
வியாக்கரணுக்கு சூத்திரங்கள் அவர் கொடுத்திருக்கார். ஆயுர்வேதக்கு சூத்திரங்களும் அவர் கொடுத்திருக்கார். யோக சூத்திரங்களும் அவர் கொடுத்திருக்கார். யோக சூத்திரங்களால இந்த மனசும், இந்த வியாக்கரண சூத்திரங்கள்னால ஸ்பீச்சும் வாக்கியமும், இந்த ஆயுர்வேதத்தினால உடம்பு. மூன்றுத்துக்கான சூத்திரங்களும் இந்த பதாஞ்சலி கொடுத்திருக்கார். அவர் சேஷநாகத்தோட அவதாரம். இந்த பதஞ்சலி அவர்கிட்ட இருக்கிற இந்த வியாக்கரணத்தை எல்லாம் இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ அழைச்சின்னு நான் உங்களுக்கு இந்த வியாக்கரணத்தை சொல்லிக் கொடுக்கிறேன், அதை நீங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்கோ அப்படிங்கிறார். இந்த 1000 பீப்புளும் அந்த பாடசாலைக்கு வரா கத்துக்கிறதுக்கு. அப்ப அவர் சொல்றாராம், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த சொல்லிக் கொடுக்கறச்ச எனக்கு முன்னாடி ஒரு கர்ட்டனை போட்டு வைப்பேன். யாரும் எக்காரணத்துக்கும் கொண்டு அந்த கர்ட்டனை விளக்க கூடாது. நான் உங்களுக்கு இந்த இலக்கணம் முழுக்க சொல்லித்தரேன் அப்படின்னு அவர் இலக்கணம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாராம். எல்லாருக்கும் தனக்கே தனியா சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஒரு அனுபவம் இருந்துதான் அவர் சொல்லிக் கொடுக்கறச்ச. எல்லாம் புரியுறது. ஒரு கிளாஸ் முடியறது, 2 கிளாஸ் முடியறது, இந்த மாதிரி முடிஞ்சிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பையனுக்கு தோணித்தான், இது என்னதுக்கு இந்த கர்ட்டனை போட்டு, இந்த கர்ட்டனுக்கு பின்னாடி என்ன பண்றாரு இவர், போய் பார்க்கலாமே அப்படின்னு அந்த கர்ட்டனை லேசா நகர்த்தி பார்க்கறாராம். அங்க பதஞ்சலியே இல்லையா, அங்க பிரம்மாண்டமே அங்க இருக்கான் அந்த கர்ட்டனுக்கு பின்னாடி. அந்த சேஷனாகம் அவரோட அக்னி எல்லாம் அதுல இருந்து வெளியில வரதான், அதுல இருந்து தான் இந்த கிராமர் இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த குழந்தை அப்படியே பயந்து போய் அந்த கர்ட்டனை திரும்பி மூடுறதான். ஆனா பண்ணின அந்த தப்போட எஃபெக்ட் வந்துருதாம். அந்த அக்னி வெளியில வந்துருதான். அந்த அக்னி வெளியில இருக்கிற அந்த குழந்தைகள் எல்லாரையும் சாம்பல் ஆக்குறதுதான். இது பதஞ்சலிக்கு தெரியாது. அவர் சொல்லி கொடுத்துட்டு அந்த கர்ட்டனை விலக்கி பார்க்கறாளாம். இங்க எல்லா குழந்தைகளும் அழிஞ்சு கிடக்கான். ஐயோ என்ன பண்றது, நான் இப்ப எல்லாம் அழிஞ்சு போயிடுத்த இந்த குழந்தைகள் எல்லாம். அது ஒண்ணு. அப்ப இப்ப இந்த கிராமர் எல்லாம், இந்த இலக்கணம் எல்லாம் யார் சொல்லி கொடுக்க போறா அப்படிங்கறச்சு பாக்குறது. ஒரு பையன் மட்டும் அந்த சமயம் பார்த்து எங்கேயோ வழியில போயிருக்கான்னு அவன் திரும்பி வரானா. ஐயோ இந்த ஒரு குழந்தையாவது மிச்சமா இருந்தே அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு கிராமர் இலக்கணம் எல்லாம் கொடுத்துட்டு, அந்த இலக்கணம் எல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடு அப்படின்னா. அந்த பையனும் எல்லாத்தையும் எடுத்துட்டு தன்னோட ஊருக்கு போயிட்டு இருக்கானா. ஓலைகளில் எல்லாம் இந்த விளக்கணம் எல்லாம் எழுதியிருக்கான். அந்த ஓலைகள் எல்லாம் எடுத்துட்டு அவன் போயிட்டு கழிச்சு களைச்சுன்னு கீழே மரத்துக்கு கீழே போய் உட்காந்து படுத்துன்றானா. அங்கேருந்து ஒரு ஆடு அதை அந்த ஓலைச்சுவடிகளை சாப்பிட ஆரம்பிச்சிருந்தான். அதுல இருந்து பாதி இலக்கணம் நமக்கு கிடையாது. பணினி கொடுத்த இலக்கணங்கள்ல நிறைய இலக்கணங்கள் மறைஞ்சு போயிடுத்தான். அதனால அஜபாக்ஷிதா பாஷ்ய அப்படிங்கிற, அதாவது அந்த அந்த கோட்டு, அந்த ஆடு கடிச்சு போனது பாஷ்யங்கள் நமக்கு கிடையாது. பாக்கிதான் நம்மள்ட்ட இருக்கு. வியாக்கரணம். அதுக்கப்புறம் நிருக்தம். நிருக்தம்னா இந்த சப்தங்கள்லாம் எப்படி தயாராகிறதோ, எட்டிமாலஜி அப்படிங்கிறோமே, அதான் நிருக்தம். அப்புறம் சந்தம். சந்தம்னா மீட்டர். அப்புறம் ஜோதிஷம். ஜோதிஷம்னா இப்ப நம்ம அஸ்ட்ராலஜி நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை,
ஜோதிஷம்னா இந்த காலங்கள் பத்தி சொல்றது, கால இலக்கணம், காலகணிதம். சோ இதெல்லாம் அப்பரா வித்யா. அப்படின்னா இந்த உபனிஷத் சொல்றோமே, இந்த உபனிஷத் நம்ம இப்ப கத்துன்னு இருக்கோமே, அதுவும் அப்பரா வித்யாவா? பின்ன எதுக்கு இதை போய் கத்துன்னு இருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இந்த உபனிஷதம் அபராவித்யா தான். வெறும் வார்த்தைகள் எல்லாம் அபராவித்யா. அதுலேருந்து வர ஞானத்தை நம்ம எடுத்துக்கிறோம் பாருங்க, அது பராவித்யா. இந்த இலக்கணம், இந்த வார்த்தைகள் இதெல்லாம் அபராவித்யா. அதுலேருந்து வர ஞானம் அது பராவித்யா. அது அக்ஷரமானது, அழியாதது. இந்த பிரம்ம வித்யாதான் அதை அதை புரிந்தாலே அதை அடைஞ்ச மாதிரி. பாக்கி எல்லாம் புரிஞ்சா அதை அடைய முடியாது. இப்ப தாஜ்மஹால் எப்படி பண்ணிருக்கான்னு புரிஞ்சா போறாது, அங்க போய் பார்த்து அனுபவிச்சாதான் அது நமக்கு தெரியும் அது என்னன்னு. சங்கீதம் பத்தி தெரிஞ்சுட்டா போறாது, பாடினாதான் அதை நம்மளால சங்கீதத்தை அடைய முடியும். ஆனா இந்த பராவித்யாங்கிறது அது என்னன்னு புரிஞ்சாலே, ரியலைஸ் பண்ணாலே அதை அடைஞ்ச மாதிரி. இந்த பரா வித்யா அது அக்ஷரமானது. அதுலேருந்து இந்த அக்ஷரமான பிரம்மனை அடையறதுக்கான வழி இந்த பராவித்யாதான் அப்படின்னு அங்கீரர் சொல்றார். சோ அதோட இன்னையோட கிளாஸை முடிச்சுக்கலாம். நாளைக்கு பாக்கி ஸ்லோகங்கள் இருக்கு, ட்ரை பண்ணலாம். 6, 7, 8, 9, 3, 4 நாளைக்கு முடிக்க முடியுதுன்னா முதல் கண்டம் முடிஞ்சிரும். ஸோ என்னால் எப்படி புரியுதோ, எனக்கு எவ்வளோ புரியுதோ அது சொல்றதுக்காக, ட்ரை பண்றதுக்காக தான் நிறைய டைம் எடுக்கிறது. இதே ஒரு நல்ல குருவா இருந்தானா எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது கிட்டன்னு சொல்லி முடிக்கலாம். இது நான் வந்து கேட்டுண்டு கத்துண்டு இங்கேருந்து அங்கேருந்து வந்து கொண்டு வந்து அது சேர்ந்து கொண்டு வச்சுன்னு உங்களுக்கு சொல்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கிறது. அதை பத்தி பொருட்படுத்தாமல் நீங்களும் கேட்டுருக்கீள், அதுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னையோட கிளாஸை இங்கே முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Jai Shri Krishna. Thank you, sir. Jai Shri Krishna. Jai Shri Krishna, sir. Thank you, sir. Thank you, sir.